மனோஜ் இருக்கிற காசை மொத்தத்தையுமே விட்டுட்டு நடுத்தருக்கு வருவாருன்னு யார் யாரும் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காம மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளவலன்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏகடி காசு எபிசோடுக்கான 19ஆம் தேதிக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீரியல் நடந்த இன்றைக்கான எபிசோடை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆல்ரெடி தெரியும், மனோஜ் ஆல்ரெடி ஏமாற தான் போகிறாரு, நம்ம நல்லாவே தெரியும். 30 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி வந்தவங்க கிட்ட காசு கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்களே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாடகை தான் இருந்திருப்பாங்க. அவங்க மனோஜை நல்லா ஏமாற்ற பாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த காசை வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, விஜய் வந்து மீனா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா போய் காஃபி போடுன்றாங்க. எப்பவுமே அவங்க கேட்கறது தானே. கேட்கட்டவொன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது பாரு, அந்த பாலத்து காஃபி போடுன்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை அந்த பால் வந்து ரொம்ப நாள் எப்போ வச்சதுன்னு கூட தெரியல. அதே மாதிரி அந்த காஃபி தூள் ரொம்ப கட்டி போயிட்டு இருந்துச்சு. அதை போட்டு உங்கள் வயிற்றுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்கிறாங்க. அப்பயும் நம்ம விஜய் அடங்குற மாதிரி தெரில. மீனா, நான் சொல்கிறத செய்கிறது தான் உனக்கான வேலை, நீயே இஷ்டத்துக்கு செய்யாதுன்னு சொன்னோடனே அப்புறம் நம்ம ஸ்ருதி வந்து சும்மா பேச்சு போடுறாங்க. இந்த மாதிரி இதை சாப்பிட்டா வயிறுக்கு எதனா பிரச்சனையாட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னோடனே நம்ம விஜயம் வேணான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, நியூமராலஜிஸ்ட் கூப்பிட்டுருப்பாரு. யாருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ். நியூமராலஜிஸ்ட் யாருன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு தான் வருவாங்க அவங்க மெயினாக. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனோஜோட அந்த புது வீட்டுக்கு வராங்க. அதை பார்க்கும்போது தெரியுதா ஒரு நம்பர் 1 டுபாகூர்னு. அதுவும் தெரியாமல் மனோஜ் வந்து உள்ளே கூப்பிடுறாரு. உள்ளே போயிட்டு உக்காடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அதுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி நான் மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. அதில் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூமராலஜிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு பேர் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு. அது அவ்வளோலாம் இல்லை. மாதிரி ஜோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நியூமராலஜிஸ்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் வீட்டில் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அது வந்து அவர் நியூமராலஜி படி ஒரு நல்ல இதுன்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் லக்கியான நம்பர் 1, அதனால் ஒரே ஒரு குழந்தை பற்றினு சொல்லுவார். அதுக்கு முத்து ஒரு ஜோக் அடிப்பார். வேலை இவருக்கு நம்பர் 10 20ன்னு இல்லை, இருந்தால் 20 30 குழந்தை பெற்றுட்டு இருப்பாருன்னு சொல்லி சும்மா சொல்கிறாரு. தான் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பேர் கேட்குறாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பேர் சொல்லுவார்னா ரோஜான்னு சொல்லுவார். ரோஜா இல்லம்னு சொல்லுவார். யார் நியூமராலஜிஸ்ட்டு. கேட்டு எல்லாருக்குமே நல்லா இருக்கே பேருன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. டக்குன்னு முத்து என்ன சொல்கிறாருன்னா, கை தட்டி நேராக ஓடி வந்து கை கொடுப்பாரு அந்த நியூமராலஜிஸ்ட்டுக்கு. கை கொடுக்குறாருன்னா, அதுவும் பூ பேர் தானே, அப்படி தான் பூ கட்டி இந்த வீடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வெளியே பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு சும்மா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மனோஜுக்கு வந்து மூஞ்சே மாறிடுது. இவ்வளோ பொறாம முடிச்சான்னு தெரியுமே, அதனால் வேணாம் வேறு எதனா பேர் வைங்கன்னு சொன்னோடனே அவரும் திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதுலேருந்து ரோ, மனோஜ்லேருந்து மா, விஜயாலேருந்து யான்னு சொல்லி ஒரு கேவலமான பேர் ரோமாயான்னு வைக்கிறாங்க. கேட்டு யாருக்குமே பிடிக்கல. யாருக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா மனோஜோட ஒய்ஃபு, மனோஜ் அப்புறம் அவங்க அம்மா கூட தான் அந்த பேர் பிடிச்ச மாதிரி பார்க்குறாங்க. என்னன்னா அந்த பேர் வந்து இவங்க கத்தி கத்தி கூப்பிட்றாங்க ரோமாயா ரோமாயான்னு சொல்லி. அந்த பேர் நல்லாவே இல்லை, நம்மளுக்கே தெரியுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரோ ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேரை வச்சிடலாம் ப்ரோ, வெளியே வந்து அது பலகைக்கு ஆர்டர் கொடுத்துருங்கன்னு சொன்னோடனே சரி ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ அவங்க லேடியும் வர சொல்லிருந்தோடனே நம்ம ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் தான் கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அந்த பேய் ஓட்டுறவங்க அதை வந்து கூப்பிட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய பங்களா வாங்கும்போது அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி மனோஜே சொல்கிறாரு. அது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல. பங்களாலாம் வாங்கினா அந்த பேய் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கவங்க போல இருக்குது. அவங்கள போய் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போகிறாரு. இதில் வந்து அவங்க கெத்தாக இறங்குறாங்க. நம்ம வரும்போதே நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லரிக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி சிவர ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா காரில் வந்து இறங்குறாங்க. அந்த கோஸ்ட் ஆன் பண்ணுறவங்க யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஓட்டுறவங்க வராங்க. நேரம் வந்தோடனே விஜயா மூஞ்சி நேரம் தான் நிற்கிறாங்க. விஜயா பயந்துடுறாங்க. அடா யாருப்பா இதுன்னு கேட்டவுடனே இவங்க தான் யார் ப்ரோ சொல்கிறாரு. இவங்க தான் பேய் ஓட்டுறவங்கன்னு சொன்னோடனே ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. இதான் இதோட முடிச்சிருப்பாங்க இன்றைக்கான சீரியல். இதுக்கப்புறம் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு லேம்ப் மாதிரி ஒன்று எடுத்து வந்திருப்பாங்க விளக்கு மாதிரி. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைட் மொத்தமே ஆஃப் ஆகிட்டு விளக்கு அரைஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த வீட்டில் பேய் இல்லைன்னு அர்த்தம்னு சொன்னோடனே ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குன்னா, இவங்க ஒரு செட் ஆஃப் 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மெயின் கிட்ட போயிட்டு லூஸ் கனெக்ஷன் வர மாதிரி ஏதாச்சும் பண்ண சொல்லிட்டுருப்பாங்க. அவங்க கை நீட்டும் போது அப்படியே அந்த வீடே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ உண்மையிலேயே பேய் தான் இருக்குது போலன்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. பரிகாரமாக இருக்கும், எப்படியும் காசு பிடுங்குறது தான். கிட்ட ஒரு 1,00,000 2,00,000 பிடுங்குறாங்கன்னு நான் நினைப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூரலஜிஸ்ட்டு 25,000 பிடிங்கின்னு போயிட்டுருப்பான் வெறும் பேர் வச்சதுக்கு. இவங்க பேய் ஓட்ட வந்திருக்காங்க. இவங்க எப்படியும் காசு அதிகமாக தான் அடிக்க பார்ப்பாங்க. மாதிரி நிறைய பரிகாரம் இருக்குது இந்த மாதிரி பேயை ஓட்டுறதுக்குன்னு சொல்லி முன்னாச்சிலேருந்து காசு பிடுங்க பார்ப்பாங்க. பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த 30 லட்சம் அதே அந்த வீட்டோட ஓனரே கிடையாது, அவங்களே வாடகை இருந்தவங்க தான். அவங்ககிட்ட காசு ஒத்துக்கு வச்சிருந்த மனோஜ்.
அவ்வளோதான் மனோஜ் எல்லாம் போயிட்டு ஆண்டி ஆயிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர இருக்கும். நன்றி, பாய்.